ஆண்டவர் பஸ் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கி 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். எனக்கு ஒன்றும் சோர்வோ கீர்வோ ஒன்றும் இல்லை. எல்லா வேலை செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் மேலே இருக்க வாடகை இருந்து முழாத பொண்ணு கூட அவள் காலி பண்ணி போயிட்டு, இது எங்கள் வீடு அம்மா வீடு மாதிரி வருவா, மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவா. என்ன அவங்களுக்கெல்லாம் செஞ்சு பண்ண, என்ன ஆண்டி நீ சாப்பிட்லையான்னு கேட்டா. இல்லைம்மா நான் 3 நாள் ஃபாஸ்டிங். எப்படி ஆண்டி இந்த வயசில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? நான் இருப்பண்டி ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்ன. அதே போல் 3 நாள் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக நான் சாப்பிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி. அதே போல் எங்கள் வீட்டு மேலே ஒருத்தர் வாடகை இருக்காங்க. அவர் தங்கச்சி வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு செங்கல்பட்டில். அவருக்கு மண்டையே 2ஆக பொழந்துச்சு. 2ஆக பொழந்து ஐசியூவில் தான் இருந்தாங்க. ஐசியூவில் இருந்து அது தையல் போட்டு 20 நாள் இருந்துட்டு அப்புறம் வார்டுக்கு போட்டிருக்காங்க. வார்டுக்கு போட்டு, ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தில் அப்பப்போ இங்கே தான் வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவரே, குழந்தை பிறந்த அவருக்கு ஆக்சிடெண்ட் அவசரம் 20 நாள் குழந்தை பிறந்து இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அழுது இங்கே தான் ஜெபம் பண்ணிவிட்டு சிஸ்டர்கிட்டலாம் எழுதி கொடுத்துட்டு போனேன். ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை. வார்டு மாற்றிருக்காங்க. வார்டு மாற்றி இப்போ கஞ்சி கிஞ்சி எல்லாம் சாப்பிட்றாங்களாம். ஆனால் அவருக்கு வந்து பொண்டாட்டி புள்ள நினைவு இல்லை. நீங்கள்லாம் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி. அதே போல் எங்களுக்கு இந்த ஐயா 5 வருஷமாக தான் தெரியும். இந்த 5 வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் குறவே இல்லை. 2023 நாங்கள் கார் வாங்கினோம். ஐயா இதில் தான் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணி போனோம். அந்த காரு 2024 வண்டி வாங்கினோம். அதுவும் இங்கே தான் வந்து ஜெபம் பண்ணேன். இப்போ போன வாரத்தில் எங்கள் பையனுக்கு ஒரு வண்டி வாங்கணும். அப்போ இங்கே தான் வந்து ஜெபம் பண்ண 2025 3 வருஷமாக எங்களுக்கு ஒரு அற்புதம். வீடு கட்டணும் எல்லாமே ஆண்டவர் ஒரு குறையில. ஆண்டவர் கோடான கோடி நன்றி. என்னை பலப்பத்துக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளுக்கு முன்னாடி என் மகன் வெளியூர்ல குடும்பமா இருக்காங்க. அவங்க திடீர்னு L4 L5 S1 ஏதோ டிஸ்க் ஆபரேஷன் சொல்லி எனக்கு சொன்னதுனால நான் ரொம்ப மனசை கலங்கி போயிருந்தேன். அப்ப இந்த தேவனுடைய அன்பு ஊழியத்துக்கு பிரேயர் ரெக்வஸ்ட் எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது என் கணவரும் ஆண்டவர் தேவனுடைய அன்பு ஊழியத்துக்கு பிரேயர் ரெக்வஸ்ட் எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போன் கால் வந்தது. போன் கால்ல நான் தேவனுடைய அன்பு ஊழியத்துல இருந்து ஒரு சிஸ்டர் பேசுறேன், இவன் நாளைக்கு இந்த மாதிரி பிரதர் வராங்க, நீங்க கட்டாயம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தூதர் தான் வந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணி அவங்க கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு காலே வந்ததுன்னு யோசிச்சு அவங்கள்ட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னேன். அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணபடியே ஆண்டவர் நேற்று தினத்துல 2:30 மணிக்கு அவனுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சது. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து 6:30 மணிக்கு நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் தூதரான்னு நினைக்கிறேன். அந்த ஊழியருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் வந்து ஸ்டெல்லா. நான் 4 வருஷமா அன்பரின் பாதத்துக்கு வந்துட்டுருக்கேன். நான் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் வந்துட்டு ஸ்டேட்டஸில் ஐயாவுடைய மங்கள வார்த்தை வச்சிடுவேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு டெய்லி பார்ப்பாங்க. எப்படி ஒரு 100 பேர் பார்த்துட்டு ஐயாவுடைய மெசேஜ் குறித்து என்கிட்ட பேசுவாங்க. ஒரு நாள் டிசம்பர் 20ஆம் தேதி வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கால் பண்ணி, நீங்கள் சொல்லுவீங்கல்ல மங்கள வார்த்தையில் வச்சுருக்கீங்களா, அந்த ஐயா வந்துட்டு அன்பரின் குரல் நம்பிக்கை சேனலில் இப்போ மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அன்றைக்கி மெசேஜ் வந்து யோபு குறித்து பேசியிருந்தார். யோபுடைய முன்னிலை காட்டிலும் பின்னிலை வந்துட்டு அந்த வசனத்தை குறித்து பேசினார். சோதனை காலங்களுக்கு பின் வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு உன் சுகு வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் பேசியிருந்தாரு. அதை நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார். முடிவு ஜெபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்னும் திருமணம் ஆகலை. 10 வருஷம் திருமண தடை இருக்குது. திருமண தடையை குறித்து ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் வீட்டில் நான் அப்பா எல்லாம் இருக்கும்போது எனக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு வாமிட்டிங். நான் வந்து அப்போ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். 12 மணி வரைக்கும் ரொம்ப போராட்டத்தின் நிமித்தமாக என்னை கட்டி வச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறேன். அப்போவே அன்னைக்கு நைட்டு டிசம்பர் 20ஆம் தேதி எனக்கு மெசேஜ் ஐயா வந்துட்டு டிவியில் சொல்லும் போது எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. எனக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே சேம் டைமில் வாமிட்டில் வந்துட்டு ஒரு சில அசுத்தாவிகள்லாம் எனக்கு காமிச்சாங்க. அவ்வளோ போராட்ட நிமித்தமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது ஐயா மூலயமா. ஆவியானவர் என் வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகள் ஐயா மூலயமா செஞ்சுருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா குடும்பத்திற்காகவும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய
இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறேன்னா, உங்களுடைய அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எல்லாரும் மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இறங்க பண்ணியிருக்காரு. எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்னு நினச்சிங்க. இப்போ ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்காரு. ஆமாம், அவங்க பழைய அவமானங்கள், நிந்தைகள், கடன்கள், நெருக்கடிகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு இன்னிலிருந்து ஏறு முகாம். ஆமேன். ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. எடுத்து வாசிப்போமா? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்னா, ஏசாயாவே நீ போய் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களை பார்த்து சொல் என்று சொல்லுகிறார். அப்போ நீதிமான்களை பார்த்ததை சொல்ல சொன்னார். அப்போது ஒருவேளை நீங்கள் நீதிமான்களாக இல்லாமல் துன்மார்க்க குணத்தில், துன்மார்க்க குணாதிசயத்தில் கடந்த நாட்களில் நீங்கள் நடந்து ஓடி சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல உங்களை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்ல சொல்ல உங்கள் மேலே பரிசுத்த தேவனுடைய அக்கினி விழுந்தது. நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்ல சொல்ல உங்கள் மேலே ஒரு பரிசுத்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. உங்கள் மேலே இயேசுவின் பரிசுத்த இரத்தம் உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி உங்களை நீதிமான்கள் ஆக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கார். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இப்போ பரிசுத்தப்படுத்தி நீதிமான்கள் ஆக்கிட்டு இப்போ உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் சிரசில் வைக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இன்னைக்கு பிறகு உங்கள் கிரியைக்கு தக்க பலனை அனுபவிப்பீர்கள். நல்ல கவனிங்க. நீதிமான் நீதியை விதைக்கிறான், துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விதைக்கிறான். இன்னைக்கு நன்மை உண்டாகும் என்று யாரை பார்த்து சொல்ல சொன்னாரு? நீதிமான்களை குறித்து பார்த்து சொல்ல சொன்னார். ஒருத்தன் நீதிமான் ஒழுங்காக சம்பாதிக்கணும்னு நினச்சவன், ஒருத்தன் துன்மார்க்கன் பொறாமப்படுறவன். அப்போ பாருங்க, இந்த பொறாமப்படுறவன் அவனும் நல்லா இருந்துட்டு போட்டு நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் விவசாயம் பண்ண அவனுக்கு இஷ்டம் இல்லை. எப்படியாவது இவனை அழிக்கணும், அவிஞ்ச புத்தின்னு சொல்லுவான், கெடுக்கிற புத்தி. எப்படியாவது இவனை அழிச்சிடணும், நான் மட்டும் பெரிய ஆளாகணும்னு நினச்சிட்டு அந்த எதிராளிகளுடைய தோட்டத்தை சுற்றி அவன் களைகளை விதைச்சானா, முட்களை கொண்டு போய் விதைச்சானா. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, வசனம் என்ன சொல்லுது? நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். அப்போ நீதிமானுக்கு விரோதமாக இவன் போய் முட்களை விதைச்சிட்டு இது உள்ளே போய் எல்லா விதமான கனிகளையும் அந்த பயிர் வகைகளையும் பட்சித்திரன்னு நினச்சான். ஆனால் இவன் கொண்டு வச்ச முட்களே நீதிமானுக்கு நன்மை கொடுக்கும்படி பாதுகாப்பு வளையமாக இருந்ததா. அல்லேலூயா. யார் அவிஞ்ச புத்தியில் இவனுக்கு கெடுதல் பண்ணானோ அவனுக்கு அவன் விதைச்ச அந்த வினையை அவனே அறுத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த தீமையை இவனுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்துட்டார். அல்லேலூயா. இவன் பணம் செலவு பண்ணி ஃபென்ஸ் பண்ணலை. இவனோ ஒருத்தன் தீங்கு பண்ணனேன்னு ஒரு ஃபென்சிங் போட்டான். என்ன ஃபென்சிங் போட்டான்? அவன் ஃபென்சிங்னு நினைக்கல. அவன் போடும்போது இது அவனுக்கு அழிவை கொண்டு வருகிற முட்கள்னு கொண்டு போய் விதைச்சான். ஆனால் ஆண்டவர் அதே அவனுக்கு ஃபென்சிங்காக வச்சு திரளான அறுவடை. இப்போ பாருங்க, வேற எந்த பட்சிகளோ தேவையில்லாத பூச்சிகளோ வந்து உள்ளே போய் சாப்பிடாதபடிக்கு இவனுடைய கைகளின் பிரயாசத்தை இவன் நிறைவாய் அறுவடை செய்வதற்கு வேறு ஒன்றையும் உள்ள அனுமதிக்காதபடிக்கு இவன் நட்ட முட்கள் ஒன்றும் எல்லாமே இவனுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை அழிக்கிறதா இருந்ததே தவிர இவனுக்கு அழிவை கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. அந்த எதிரிகளை அவனை அழிக்கணும்னு நினைச்சாங்க, கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவன் விதைத்த அந்த தீய காரியமே இவனை எகிப்து கொன்ற வச்சு அந்த எகிப்தில் வந்ததுனால
ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அந்த எதிரி மட்டும் இவனை இந்த எகிப்துக்கு வருகிற வியாபாரிகளிடத்தில் விற்காம இருந்திருந்தால் இந்த யோசேப்புக்கு இவ்வளவு பெரிய மேன்மை கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. அதான் அவர் சொன்னார், உன் எதிரிகள் மூலமாக தான் உனக்கு வளர்ச்சி. உன் எதிரி நினைக்கிறா நீ அழிஞ்சிட்ட. யோசேப்புடைய சகோதரர்கள் நினைச்சாங்க அவன் அழிஞ்சிருவான், அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை, அவன் மூலமாக அவன் விதைத்த அந்த விதையில அவன் அழிவான், ஆனா நீ வாழ்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, அது மட்டும் இல்லை, நம்முடைய பலவீனம்தான் நமக்கு பலன் என்று சொன்னார். அதை யோசித்து பார்க்கும் பொழுது தாவீதோடு கூட இருந்த அவனுடைய உடன்பிறப்புகள், ராஜா, பெரிய மிலிட்ரி மேன், கமாண்டர், யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்டவங்க எல்லாம் பலசாலிகள் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பலசாலிகளுக்கு முன்னால எல்லாராலும் பலவீனன் என்று சொல்லப்பட்ட தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்து ஆண்டவர் அவனை ஜெயிக்க வச்சார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் பலவீனன் என்று சொன்னாங்களே, அவர்கள் மத்தியில் அந்த பலவீனனை கர்த்தர் பலவானாய் மாற்றினார். இன்னைக்கு பலவீனன் என்று சொல்லுகிற உன்னை பலவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஆமென். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒரு நீதிமானாக்கினபடியினாலே, நீதிமானுக்குன்னு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த நீதிமான் யாருன்னா நல்லதே விதைக்கிறவன், அப்போ அவன் நல்லதை தான் அறுப்பான். ஆனால் அந்த துன்மார்க்கன் தீமையை விதைக்கிறவன், அவன் தீமையை தான் அறுவடை செய்வான். இன்னைக்கு இந்த நீதிமான்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, துன்மார்க்கன் நல்லா ஓஹோன்னு இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவான். அவனை தேடினாலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நீதிமானுடைய வளர்ச்சி அப்படியே பம்மி 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 மெதுவாக ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டெடி அண்ட் அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஆனால் டாப்பில் போய் நிற்கும். ஹல்லேலூயா. இந்த துன்மார்க்கனுடைய வளர்ச்சி அப்படியே மேலே போயிட்டு டக்குன்னு கொண்டு அவனை ஆழத்தில் குழிக்குள்ளே அமுக்கி விட்டுரும். ஆனால் நீதிமானுடைய வளர்ச்சி ஒரு நாளும் குழிக்குள்ளே போகாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு வளர்ச்சியின் எல்கை வானம் தானே தவிர மனிதன் இல்லை. அவனுடைய வளர்ச்சியை ஒருவனாலும் அடைப்பு போட்டோ தாழ்பால் போட்டோ ஒருவனாலும் மூட முடியாது, மூடி போட்டு மூட முடியாததான் இந்த நீதிமானுடைய வளர்ச்சி. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கிரியைக்கு தக்க பலன். அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாரும் எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க. அது நடக்கணும்னா நல்லதை மட்டும் செய்யுங்க, நல்லதை மட்டும் யோசிங்க. அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய சிந்தையை நீங்கள் இன்னையிலேருந்து டியூன் பண்ணிடுங்க. அடுத்தவன் அழியணும், கெடுக்கணும், அவன் விளங்காமல் போனால் அவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினச்சியன்னா அது அப்படியே ரிவர்ஸில் முதல்ல உனக்குத்தான் அது முதல்ல பலிக்கும். அதனால் ஒரு நாள் நீங்கள் அதை செய்யக்கூடாது. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், நம்முடைய யோசனை முதல்ல நல்லதாக இருக்கணும், சிந்தைகள் நல்லா இருக்கணும். சிந்தனை, ஒருத்தங்களை பார்க்கும்போது இவன் எப்படா கீழே விழுவான், இவன் மேலே ஏறி மிதிக்கலாம், எப்படா இவன் கீழே விழுவான், இவன்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் உங்களுடைய எண்ணத்தில் ஒரு எண்ணால் போயிடவே கூடாது. ஒரு முறை ஒரு சகோதரன் வந்து சொன்னார், அவருக்கு கேன்சர் வியாதி. கேன்சர்லாம் டாக்டர்ஸ் 4th ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் அவர் இருப்பார், அதுக்கு மேலே இருக்க மாட்டார், இவர் உயிரோடு இருக்க முடியாதுமா, நல்ல பெயின் கில்லர் தான், இனி வேறு ஒன்றும் இல்லை, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. ஸ்ட்ராங் பெயின் கில்லரை கொடுத்து அவருக்கு இந்த மாத்திரை மட்டும், இந்த பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க. அவர் இருக்கிற காலம் வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு கேட்குறாரோ, எங்கெல்லாம் போனேன்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவரை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இருக்கிற காலம் வரைக்கும் அவரை சந்தோஷமாக வச்சுட்டு சாப்பிட வச்சுங்க. ஏன்னா அவங்க மேக்சிமம் கொடுத்தது 3 to 4 months தான் அவங்க கேரண்டி கொடுத்தாங்க. அப்போ அந்த சகோதரனை அழைச்சிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் 3 to 4 monthsன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்த விட அவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான காரியம், இவன் எப்போ சாவான் நம்ம சிரிக்கலான்னு ஒரு கூட்டம் இருக்குது, இவன் எப்போ சாவான் இவன் செல்வத்தை நான் எடுத்துக்கலான்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதை விட பெரிய கொடுமை என்னென்னு அவங்க சொன்னாங்க, இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் ரெடியாக, இவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார், பொசிஷன் இன்னொரு பொசிஷனுக்கு இவர் மூவ் பண்ண போகிற நேரத்தில் தான் இவருக்கு இந்த கேன்சர். இப்போ இவர் செத்துட்டாருன்னா அந்த ஹை பொசிஷனுக்கு இவருக்கு நேர கீழே உள்ள ஒருத்தர் இருக்கிறான்,
அவனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டாராம், படுக்கையில் கிடக்கிற இவன் இனி எழுந்திருப்பதில்லை. பைபிளில் ஒரு வசனம், அவங்க சொல்கிறது தெரியாமலே தான் இவன் எழுந்திருக்க மாட்டான். அதனால் அந்த பெரிய பதவிக்கு நான் தான் போகிறேன்னு ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது பெட்டிக்குள்ளே வச்சு மூடுற மாதிரி அவன் சொல்லிட்டு அலையிறான். ஃப்ரெண்ட்ஸ் இவர்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா? அதுதான் அவருடைய மனசில் ரொம்ப வேதனை. அவர் சொன்னார், என் கூட சாப்பிட்டவன், அவனுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன், அவனை வேலையிலே நான் தான் கொண்டு சேர்த்தேன், எனக்கு நேர கீழ் பொசிஷனில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் படுக்கையில் விழுந்துட்டேன், நீ எழும்ப மாட்டேன், நான் அப்படியே செத்து போயிடுவேன். அதனால் அந்த பதவி, வரப்போகிற பதவியும் அந்த பெரிய பதவி எனக்கு தான் அடுத்து சீனியாரிட்டியில் இருக்குது அப்படின்னு அவன் சொன்னது என்னால் தாங்கவே முடியலைன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவன் கண்கள் காண ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் கேட்டேன், டாக்டர் தானே 3 மாதம் 4 மாதம்னு சொன்னார், ஆண்டவர் சொன்னாரான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லாத வரைக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணேன். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டீர், புதிது என்று கண்டீர். இவருடைய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டையே ஆண்டவர் இப்பொழுது புதிதாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கிளாண்டு தான், அந்த சுத்தி தான் அவருக்கு கேன்சர், அந்த ஏரியா தான் அவருக்கு பிரச்சனையே. ஆண்டவர் சொன்னார், அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு மட்டும் இல்லை, அவருடைய யூரினரி டோட்டல் யூனிட்டையே நான் புதுசாக மாத்துறேன், ஏன்னா அந்த ஏரியா எல்லாம் அது பரவிருச்சுன்னாரு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதன் பிறகு போய் டாக்டர் இடத்துல செக் பண்ணும் பொழுது அவங்க செக் பண்ணி சொல்கிறாங்க, இப்போ ப்ராஸ்டேட் கிளாண்ட் நல்லா இருக்க, உள்ளுக்குள்ளால ஒரு கேன்சர் கிருமி கூட இல்லையே, எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சு? அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகிருந்து எங்கே போச்சு? எல்லாவற்றையும் ஆண்டவர் பிடுங்கி போட்டார். ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, அவன் படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சொன்ன அவர்கள் முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு குறித்திருக்கிற பழைய போஸ்ட்டுக்கு மேலே உள்ள டாப் போஸ்ட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் சொல்கிறாரு, அவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட போய் நீ இப்படியெல்லாம் சொன்னியாமேன்னு கேட்டுக்கல. இதுதான் நீதிமானுடைய தகுதி. அதுதான் நீதிமான். நீ இப்படி பண்ணிட்டேன்னு போய் அவரை எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு அவரை வேலையை விட்டு எடுக்கவோ அவருக்கு தீங்கு பண்ணலை. நீதிமான் எப்பொழுதும் விரோதிக்கும் நன்மை செய்கிறவன். இன்னைக்கு அந்த பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க. உங்க விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். சிலர் வியாதியின் உச்சக்கட்டத்தில் கிடக்கும்போது சொல்லுவாங்க, பயங்கர வலியில் துடிக்கும்போது, விரோதிக்கு கூட இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது. இந்த வார்த்தையை யார் தெரியுமா சொல்லுவான்? நீதிமான். நான் பட்ட இந்த கஷ்டம் என் விரோதிக்கு கூட வரக்கூடாது என்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். அதுதான் ஒரு நீதிமானுக்குரிய அடையாளம். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குன்னு இருக்கிற யூனிக் அனாயிண்டிங் அண்ட் தகுதி அதான் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை நிந்திச்சவன் நல்லா இருக்கணும், என்னை அடித்தவன் நல்லா இருக்கணும், என்னை மிதித்தவன் நல்லா இருக்கணும், என்னை பற்றி தப்பாக பேசினவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களாம், அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பலிக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். அப்படின்னா நீங்களே கூட யாரையாவது சபிச்சிங்கன்னா அந்த சாபம் உங்களுக்கு வந்துடும். ஒரு நாளும் அடுத்தவங்களை சபிக்காதீங்க, அடுத்தவங்களை கெடுதல் நினைக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு பண்ணாதீங்க. நல்லது செய்துட்டு அப்படியே அலை கடந்து போகிற மாதிரி போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், கடல் அலைகள் வரும், ஒரு அலை வரும், அந்த அலையை தாண்டி நீங்கள் போகும் பொழுது நன்மை செய்துட்டு போகணும். திருப்பி பள்ளம் வர மாதிரி இருக்கும், அதையும் தாண்டி நன்மை செய்துட்டு அந்த அலைகளை போல தாண்டி 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 நீங்கள் உயர 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 பறக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இனி நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள் வந்திருக்கிறது. கூனி குறுகி நின்ற நாட்களுக்கு பதிலாக என் எழும்பி நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். ஆண்டவரே என் கடன்களை மாற்றும், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாரும்,
ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும். ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கட்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு தாரும். ஆண்டவரே எனக்கு ஒரு அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து பிள்ளையை தாரும் என்று நீண்ட நாட்கள் கதறி அழுது கொண்டிருந்தீர்கள். உனக்கு நன்மை நடக்க போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ விதைத்த நன்மையின் கிரியைகளை ஆண்டவர் கண்டு நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் பூரணமான செல்வங்களையும் பூரணமான வரங்களையும் உனக்கு கொடுத்து இந்த பூமியிலே நீ தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷம் என்று சொன்னேன். ஆண்டவரே நீதிமான்களாய் இப்பொழுது மாறியிருக்கிற என் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இனி அநேக பொக்கிஷம் இருக்கட்டும். என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைக்கும்படி பரலோக மதங்களை திறக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற பொக்கிஷ சாலை இனி நிரம்பி வழிவதாக. என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். நீதிமானாய் இருந்த நோவாவையும் அவன் மனைவி பிள்ளைகள் அவனுடைய மருமகள்கள் எல்லாரையும் பேழைக்குள்ளே பாதுகாத்த ஆண்டவரே, நீதிமானாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் இப்பொழுது இயேசு என்கிற பேழைக்குள்ளே மூடிக்கொள்வீராக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுடைய முழு குடும்பத்தையும் இயேசு என்கிற பேழைக்கு உள்ளே நாங்கள் கொடுக்கிறோம். உடைய பேழைக்குள்ளே பொதிந்து கொள்ளுவீராக. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை காண முடியாது என்று சொன்னீர். இன்றைக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணி நீதி மார்க்கத்துக்கு வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த நீதிமான்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களின் பலனை இனி அனுபவிப்பார்கள் என்று சொன்னீரே. அடைக்கப்பட்ட வேலை வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட முன்னேற்ற வாசல்கள் என் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக. பல வருஷமா வேலை செய்யறேன், ஆனா சம்பள உயர்வு இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். வசனத்தை அனுப்பி இனி நாளுக்கு நாள் விருத்தியையும் முன்னேற்றத்தையும் தருவீராக. கடன் வாங்கி கடனிலே காலத்தை ஓட்டுகிற என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியாய் இவர்களை மாற்றுவீராக. கடன்களை அடைக்கும்படி பரலோக மதங்களை திறப்பதாக. ஆண்டவர் சமாதானத்தை தார். எந்தெந்த காரியத்திலே சமாதானத்தை இழந்தார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், அந்த காரியத்தில் இன்றைக்கு அதிசயம் நடக்கட்டும். இவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி வியாதிகளை எல்லாம் குணமாக்கி அக்கிரமங்களை மன்னித்து கட்டிகளை கரைத்து தெய்வீக சுகத்தை தார். மூச்சு மண்டலம் புதிதாய் மாறட்டும். இதயத்தில் இருக்கிற துடிப்பு நார்மலுக்கு வரட்டும். இதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் மூடப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதய அடைப்புகளை கர்த்தர் திறந்து விடுவீராக. தோல் வியாதிகள் மாறட்டும். எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இழுப்பு வியாதி, ஃபிட்ஸ் வியாதி, சைனஸ் வியாதி என்று வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் நாசியிலே உம்முடைய சுவாசத்தை ஊதி இப்பொழுதே அற்புதம் செய்வீராக. பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், போன் கேன்சர், டங் கேன்சர் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். தோல் கேன்சர் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்ப்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகட்டும். கர்ப்பத்தில் இருக்கிற அடைப்புகள் திறக்கப்படட்டும். கட்டிகள் அப்புறப்படுத்தப்படட்டும். தைராய்டு பிரச்சனைகள் மறைவதாக. வீக்கா இருக்க யூட்ரஸ் ஆண்டவர் புதிதாய் மாற்றித்தாரும். ஆண்டவரே, பிசிஓடி பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் பிள்ளைகளுக்கு நல்ல தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து அருமையான பிள்ளை செல்வங்களை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ண. சொந்த வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கட்டித்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங்,
அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7828580999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.